ஒரு காலத்தில் சாந்திபுரம் என்ற ஊர் இருந்தது. அந்த ஊர் செல்வத்தாலும் மக்களாலும் செழித்திருந்தது. ஆனால் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. பெருமை, புகழ், பணம் இவற்றை மட்டுமே மதிப்பார்கள். அந்த ஊரின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் விராஜன் என்ற துறவி வாழ்ந்தார். அவர் செல்வம் சேர்க்கவில்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை, தினமும் சிலருக்கு பசி தீர்த்தார், துன்பத்தில் இருப்பவர்களை ஆறுதல் கூறி அனுப்பினார். அவர் செய்த உதவிகள் அமைதியாகவே நடந்தன. ஒருநாள் ஊரில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பலர் நோயுற்றனர். செல்வந்தர்களின் களஞ்சியங்கள் கூட காலியானது. அப்போது விராஜன் துறவி தன் குடிசையை நோயாளிகளுக்குத் திறந்தார், தன் உணவை பகிர்ந்தார், இரவும் பகலும் மக்களுக்கு சேவை செய்தார். அவரின் செயலால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. பஞ்சம் முடிந்தபின் ஊர் மக்கள் ஒன்று கூடி பேசினர். இந்த ஊருக்கு யார் அதிக நன்மை செய்தார் என்ற கேள்வி எழுந்தது. ஒருவர் சொன்னார், விராஜன் துறவி செய்த உதவிகளை பட்டியலிடலாம். அவர் செய்த நன்மைகளை எழுத ஆரம்பித்தார்கள். ஒரு நாள், 2 நாள் எழுதிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பட்டியல் முடியவே இல்லை. அப்போது ஊரின் மூத்தவர் சொன்னார், துறந்தவர்களின் பெருமையை எண்ணிப் பார்ப்பது இந்த உலகில் இறந்தவர்களை எண்ணுவது போல. எண்ணினால் எண்ணினால் முடிவே இல்லை. அன்றுதான் அனைவரும் உணர்ந்தார்கள். செல்வம் உள்ளவன் கொடுப்பது பெரியது அல்ல, எதையும் வைத்திருக்காமல் கொடுப்பதே துறவியின் பெருமை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று.